இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 86th and 87th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல நம்ம வில்லியமும் யாமியும் யார் முதல்ல கேப்டன் ஆகுறாங்க பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி மீட் பண்ண டைம்லயே இப்படி ஒரு சேலஞ்சை மேக் பண்ணியிருப்பானுங்களா. பட் இவங்களோட கேப்டனா இருந்த ஜூலியஸ் கொஞ்ச நாள் கழிச்சு விசார்ட் கிங்கா ப்ரொமோட் ஆயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கிரே டீருங்கிற ஸ்குவாடோட வைஸ் கேப்டனா போத் நம்ம யாமியும் வில்லியமும் இருந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் நம்ம விசார்ட் கிங் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில் நிறைய வேலைகள் பார்க்குறீங்க, எல்லாமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, திருட்டு கும்பல் அப்படின்னு சொல்லுவாரு. மற்ற மிஷன்ஸை காட்டிலும் ஏன் இவங்க ரெண்டு பேருமே திருடுங்களை தடுக்கிறதுக்காக ஒன்னா போறாங்கன்னா இந்த தடவை இந்த ஒரு திருட்டு கும்பலுக்கு ஏதோ மேஜிக் நைட்ஸோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி டவுட் இருக்குது. இந்த விஷயம் பெருசா வெளியில தெரிய வேண்டாம், அதனால தான் உங்க ரெண்டு பேரும் நீ அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு நம்ம கேப்டன் யாமி மேபி அந்த துரோகியே நாங்களா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் மேஜிக் நைட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து எப்படிப்பட்ட நபருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையை மீறியும் நீங்க முதுகுல குத்தினீங்கன்னா விதி ஏத்துட்டு போக வேண்டியதான்னு சிம்பிளா சொல்லுவாரா. கட் பண்ணா நம்ம கேப்டன் யாமி ஒரு பர்டிகுலர் வில்லேஜோட அவுட்டர் ஏரியால வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு டஞ்சன்ல ஒரு பழங்காலத்து ஒரு ஐட்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அதை வந்து இந்த வில்லேஜோட ட்ரெஷரா பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெஷரை ஆட்டையை போடுறதுக்காக கூட அந்த திருடங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ற விதமா நம்ம கேப்டன் யாமியும் இன்னொரு பக்கம் அங்கேயே இன்னொரு ஒரு டவுன் இருக்கும் போல, அங்க ஏதோ இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் அட்டாக் பண்ணலாம் அங்கேயும் அட்டாக் பண்ணலாம், அதனால வந்தானுங்கன்னா உடனடியே என்ன கான்டாக்ட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானா. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. கேப்டன் யாமி அங்க ஒரு மரத்து மேலதான் தூங்கிட்டு இருக்கைக்குள்ள அந்த இடத்துக்கு அந்த திருட்டு பசங்களாம் வரானுங்க. அவங்க வந்துட்டானுங்கிற விஷயத்த வில்லியம் கிட்ட சொல்லலாம்னு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா கான்டாக்ட் பண்ண முடியல. மேபி இங்க இருக்கிற கம்யூனிகேஷனை இன்டரப்ட் பண்ற விதமா அந்த திருட்டு கும்பல்காரனுங்க தான் ஏதாவது ஐடியா போட்டிருப்பானுங்களோன்னு யாமிக்கும் சந்தேகம் வருது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கெட்சியா யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜிக் நைட்டோட சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கும். என்ன ஒரு 40-50 பேர் இருப்பானுங்களா. சரி ஒருத்தனை பார்த்தா கூட கான்டாக்ட் பண்ண சொல்லி வில்லியம் சொல்லி இருந்தான், கான்டாக்ட் பண்ண முடியல. ஆகையால் 50 பேரையும் ஐயாவே பாத்துக்கிறேன்னு உள்ள இறங்கி கேப்டன் யாமி சண்டை போட ஆரம்பிப்பாரா. என்ன ரொம்ப ஈஸியாவே இருக்கே அப்படின்னு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ எவனோ ஒருத்தன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சாண்ட் மேஜிக்கா பயன்படுத்துற மாதிரி தெரியுது. அது அந்த திருட்டு கும்பலோட லீடரா தான் இருக்கும். ஏற்கனவே ஒருத்தன் யாமி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான்ல ஒரு திருட்டு கும்பலோட லீடர், அவனே தான் புது குரூப் ஆரம்பிச்சிருக்கான் போல. அவன் கையில வேற ஏதோ ஒரு டஞ்சன்ல இருந்து கலெக்ட் பண்ண ஒரு மேஜிக் ஐட்டம் இருக்கும், அதை வச்சுதான் இந்த அளவுக்கு பயங்கரமா விதை கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா யாமி முன்னாடி அந்த பாச்சா பழிகளை ரொம்ப ஈஸியாவே அவனை அச்சு போட்டுட்டு டே எவன்டா உனக்கு இந்த ஐட்டமை கொடுத்தது, மேஜிக் நைட்ல இருக்கிற எவன்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அங்க வில்லேஜ்ல இருக்கிற ஒரு கிளவி என்ன நடக்குது வெளியில அப்படின்னு எட்டி பார்க்கக்குள்ள இதாண்டா சான்ஸ்னு அந்த திருட்டு கும்பலோட லீடரும் கிளவியை போட்டு தள்ளிடுவேன்னு நம்ம கேப்டன் யாமியை வல்னரபிள் ஆக்க, திடீர்னு யாரோ மேஜிக்கை யூஸ் பண்ணி கேப்டன் யாமியை அந்த இடத்துல ட்ராப் பண்றாங்க. அது யாரான்னு பார்த்தா அவங்க தான் அந்த துரோகிங்களா இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி இந்த கிரிம்சன் லைன்ஸ் சேர்ந்த ஒருத்தனும் அதுக்கப்புறம் சில்வர் ஈகிளை சேர்ந்த ஒருத்தனுமா இருக்கும். துரோகி யாரோ இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனா 2 பேர் இருக்கிறாங்கிற விஷயத்த விசார்ட் கிங் இப்படி சொல்லாம விட்டுட்டானே. யாமி இப்ப டிராப்ல சிக்கிந்திருக்காருல, அதுல இருந்து வெளியில வரதுக்காக முயற்சி பண்ணா முடியல. அவரோட லிமிட் அவர் கிராஸ் பண்றாரு. இருந்தாலும் லிமிட்டையும் புஷ் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் முக்கிக்கிட்டே இருக்க, அப்போ அந்த எட்ல பார்த்தா சில வேர்கள்லாம் வந்துட்டு எதிரிகளை அடிச்சு போறது மட்டும் இல்லாம கேப்டன் யாமியும் காப்பாத்துது. ஆப்வியஸா நம்ம வில்லியமா தான் இருக்கும். நான் கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ண, நீ திருப்பி பேசலையா அதனாலதான் வந்து பார்த்தேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஈஸியாவே அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு காலி பண்ண. ஆனா இப்படி அந்த துரோகிங்க கூட சண்டை போடுற கேப்ல ஆல்ரெடி அந்த திருட்டு கும்பல் அந்த ஊர்ல இருந்து அந்த வில்லேஜ் ட்ரெஷரை ஆட்டையை போட்டு போகும்போது அங்க வந்து ஜூலியஸ் அவனுங்களை அச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருந்திருப்பாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த யாமிக்கும் வில்லியமுக்கும் புரியல, என்னடா அது அடி வாங்கின மயக்கத்துல இங்க வந்து விழுந்திருக்கானுங்களா, அதுக்குன்னு இவ்வளவு தூரமா வந்து விடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி இந்த வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பாராட்டிட்டு 2 பேருமே இது வரைக்கும் எல்லா வேலையும் கரெக்டா தான் பண்ணியிருக்கீங்க, அதனால இனிமேல் உங்களுக்கு நீங்களே உங்களோட ஸ்குவாடை லீட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு 2 பேரையும் கேப்டனா ப்ரொமோட் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஸ்குவாடுக்கு நீங்க பேர் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள கேப்டன் யாமி யோசிப்பான், லைக் இந்த ஸ்டேட்டஸ் நோபல் ராயல்டி அப்புறம் இது எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஸ்குவாட் வேணும், யாரா இருந்தாலுமே அந்த ஸ்குவாட்ல இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த ஸ்குவாட்ல இருந்தாலுமே அந்த ஸ்குவாடுக்கு பொருந்துற மாதிரி ஒரு நேம் வேணுமேன்னு யோசிக்க பிளாக் அப்படிங்கிற நேமை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா எந்த கலரை பிளாக் கூட மிக்ஸ் பண்ணாலுமே அது பிளாக்கா மாறிடும், வேணும்னா பிளாக் புல்ஸ்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படிதான் பிளாக் புல்ஸ்ங்கிற நேம் வந்திருக்கும். அதுவே நம்ம வில்லியம் கோல்டன் டான் வச்சிருந்திருப்பான். காலையில சூரிய உதயம், இந்த கிங்டமுக்கு ஒரு சூரிய
சூரிய உதயமா என்னோட ஸ்குவாட் இருக்குங்கிற மாதிரி யாரு முதல்ல கேப்டன் ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படிங்கிற இந்த போட்டி வேணா டை ஆயிருந்திருக்கலாம், டிரா ஆயிருந்திருக்கலாம். ஆனா யாரோட ஸ்குவாட் பெட்டரா இருக்கும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு புது போட்டி கிரியேட் ஆயிருந்திருக்கும். இந்த கதைகள்லாம் சொல்லி முடிக்க இதையா ஏன் என்கிட்ட சொல்றங்கிற மாதிரி தான் ஆஸ்தாவோட பார்வை இருக்குமா. அதை நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறது ஒரே ரவுண்டோட முடிய போறது கிடையாது. உங்களோட போட்டிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால விட்டு கொடுக்காதங்கிற மாதிரி விட்டு கொடுக்காத விஷயத்த ஆஸ்தாவுக்கே நம்ம யாமி சொல்லி தர வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கு. திடீர்னு கதவு போட்டு யாரோ பயங்கரமா தட்டுற மாதிரி தெரியுது. இருப்பா வந்து நீக்கிறோம் அப்படின்னு வரக்குள்ளேயே நீக்கிறக்குள்ளேயே கதவு போட்டு உடைச்சாச்சு. யாரானா நம்ம லியோனாவா இருக்கும். ஐயா கேப்டன் லியோனா வந்து வந்திருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமான ஆஸ்தா கிட்ட போனா ஆஸ்தாவை தூக்கி சொருகிடுறாங்க. கேப்டன் யாமியும் லியோனாவை பார்த்தனே ஆஹா இந்த ஒரு காட்டெருமடா எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். லியோனா ஆக்சுவலி நம்ம கேப்டன் யாமிக்கு நன்றி சொல்ற விதமா சரக்கிட்டு வந்திருப்பாங்க. அடிப்பட்ட தன்னோட தம்பியை பாக்குறதுக்காக நீ நிறைய டைம் வந்திருக்கியாமா, அதுக்கு ஒரு சின்ன பரிசுங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் இது கலந்திருப்பியங்கிற மாதிரி யாமி பயந்துகிட்டு இருந்தா. தண்ணி வண்டியான வெனேசா சார் உங்களுக்கு இந்த சரக்கு வேணாம்னா நான் இதை லவ் டிக்கெட் போட்டாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். சரி யாமி கிட்ட பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சில்வா, ஆஸ்தா அப்புறம் வால்டியான்னு சொல்லி இவங்க 3 பேரும் அங்க இருந்து தூக்கிட்டு போக நம்ம மேக்னால வால்டியா பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பானா, போய் மாட்டிக்கிட்டியா மகனே அப்படின்னு. இவங்க 3 பேரை கூட்டிட்டு போறதுக்கான காரணம் இவங்க 3 பேர் தான் ராயல் நைட்ஸ்ல செலக்ட் பண்ணியிருக்காங்களாமா. இதை கேட்டோன்னே மேக்னாக்கு ஒரே சோகம். அதுக்கப்புறம் என்ன சரி நம்ம செலக்ட் ஆகலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, இன்னும் நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லா இல்ல போல, ஓகே நம்ம இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்னு மேக்னா ட்ரைனிங் எடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அந்த ராயல் நைட்ல செலக்ட் ஆயிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்திருப்பாங்களா. இந்த ராயல் நைட் ஸ்குவாட தலைமை தாங்கறதுக்காக நம்ம லியோனா தான் இங்க ஒரு கேப்டனா இருக்க போறாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு முக்கியமான மிஷனுக்கு வில்லியம் கேப்டனா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு கிளாஸ் யோசிப்பான். ஆனா வில்லியம் இப்போ ராயல் கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லைக் அந்த செக்யூரிட்டி வேலை இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தமா இந்த இடத்துல 16 பேர் இருக்கிறீங்கன்னு ஓகே, இருந்தாலும் பிளாக் புல்ஸ்ல இருந்து இன்னும் ஒருத்தன் வரலையே அப்படின்னு யோசிக்க அந்த இடத்துக்கு நம்ம ஜோரா என்ட்ரி கொடுக்குறானா. லேட்டா வாடா வரும் அப்படின்னு சொல்லி ஜோராவை அட்டாக் பண்ணா. அவன் இப்படி கவுண்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி லியோனாவே அட்டாக் பண்ண லியோனாக்கு அது பிடிச்சிருந்திருக்கும். இப்படி நெருப்பு மாதிரி இருக்கிறவன் தாண்டா டீம்ல வேணுங்கிற மாதிரி நினைக்க ஆஸ்தாக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா ஜோரா போட்டிருக்க சொக்காங்கிறது நம்ம பிளாக் புல்ஸோட ரோபா இருக்கும். மற்றவங்கள மாதிரி தான் ஜோரா இது ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணனான்னு பார்த்தா கிடையாது. எப்பவும் போல ஜோரா ஸ்ட்ரீட்ல போற வர மேஜிக் நைட்ஸை வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அப்படி கேப்டன் யாமி கூட சண்டை போட்டு அடி வாங்கி இருப்பான். இருந்தாலும் யாமிக்கு இந்த ஜோராவை பிடிச்ச காரணத்தால அவங்ககிட்ட ஒரு ரோபோ தூக்கி போட்டுட்டு பிடிச்சிருந்தா போட்டுக்கிட்டு வா இல்லைன்னா போடாதன்னு சொல்லியிருந்திருக்க. யோ உனக்கு என்ன மேஜிக் நைட் ஆகுறதுங்கிறது ஏதோ சாக்லேட் தூக்கி போடுற மாதிரியான ஒரு விஷயமாயா அப்படின்னு கேட்டா, வெல் உங்ககிட்ட சண்டை போட்டங்காட்டி அதை நான் கொடுத்துருக்கேன், மறுபடியும் அதை தான் சொல்லுவேன், பிடிச்சிருந்தா போடு இல்லைன்னா தூக்கி போட்டுரு சரியா அப்படின்ட்டு போயிருந்திருப்பாரா. அதனால தான் சரின்ட்டு அதை போட்டுக்கிட்டு இப்போ இந்த ராயல் ஸ்குவாட்லயுமே ஜாயின் பண்ணியிருக்கான் ராயல் நைட்ஸ்ல. அதுக்கப்புறம் ராயல் நைட்ஸுக்குன்னு ஸ்பெஷலா சண்டைக்காக போறாங்கல்ல, அதனால இவங்களுக்குன்னே சில ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க போல. அது ஒரு ஃபுல் சூட் மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு மட்டும் சொக்கா 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஆஸ்தா புலம்பும் போது, சாரிப்பா மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதை வச்சு தான் தைச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 16 பேரை தாண்டி இன்னுமே எக்ஸ்ட்ராவா சில பேர் வந்திருக்காங்க. முக்கியமா கோப் அப்படின்னு ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ற ஒருத்தர். இவர் மற்ற ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு, டைரக்டா விசார்ட் கிங்கோட ஆர்டர்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ற ஆளு. ஆக்சுவலி இவரை சூஸ் பண்ணிருக்கிறதுக்கான தேவை கிடையாது, ஆனா ஃபின்ராலுக்கு அடிபட்டு இருந்திருக்குல்ல அதனாலதான். அதுக்கப்புறம் ஷீரன் அப்படின்னு இன்னொரு ஒரு மேஜிக் நைட் வேற. இவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராயல் கேபிட்டல அட்டாக் பண்ணக்குள்ள எங்கெங்க அட்டாக் நடக்குங்கிற விஷயத்த அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு 3D சிமுலேஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாருல அன்னைக்கு ரூம்லயே. அந்த ஒரு ரீசனுக்காகவும் இவரை எடுத்திருக்காங்க. இவரோட திறமைங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனான ஒண்ணு. ஃபைனலா த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம சில்வாவோட அண்ணன் நோசல். இதோட கேப்டன் நோசல் நம்ம கூட நின்று சண்டை போட போறாரு அப்படின்னா வெற்றி நமக்கு தாங்கிற மாதிரி அங்க இருக்கிற சில பேர்லாம் ஹாப்பி ஆகும் போது லியோனா நோசலை பார்த்து, நான் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஏன் வந்தா எனக்கு தெரியலங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ரில் ஷாக் ஆயிருவான். ஹே நீ டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இந்த ஸ்குவாட்ல இருக்கிறன்னு கேட்டா அதுக்கு நோசல் திருப்பி ஒரு கேள்வி கேட்பான். ஒரு கேப்டனா இருந்துகிட்டு நீ எதுக்கு தேவையில்லாம இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணன்னு. என்னன்னா இந்த ராயல் நைட்ஸ்ல ரில்லுமே ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டான். அதுக்கான ஒரே ஒரு வழிங்கிறது டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாதான் போலையே அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அவன் டோர்னமெண்ட்லயே சேர்ந்துருப்பான். கேப்டனா இருந்தா டைரக்டாவே இந்த ஸ்குவாட்ல சேர்ந்துடலாங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா அவன் டோர்னமெண்ட்லயே சேர்ந்துருக்க மாட்டான். இப்போதைக்கு லியோனோவுமே பயங்கரமான ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன்னோட ஹைட் அவுட்ங்கிறது ஒரு ஃபிளையிங் டஞ்சனா இருக்கிற ஒரு பெரிய பாறை மாதிரி ஒன்று இருக்கும், அங்கதான் இருக்காம. அங்க அந்த ராயாங்கிறவனுமே ஜாலியா ஒரு ரெஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ இதுக்கு முன்னாடி லிக்டோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அந்த எல்ஃபுங்க எல்லாரும் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பானுங்கள, அது எல்லாமே மெமரி மாதிரி உனக்கு வந்து போக அங்கே இந்த ஒரு எபிசோடையை முடிக்கிறாங்க. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.